இது கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த காய் வேகணும். குக்கரில் வேணாலும் வைக்கலாம், வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்காய் ரொம்ப குழஞ்சிரும். நம்ம இன்றைக்கி பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம். காய் வேகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த காய் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் வெந்துடும். நம்ம இடையில கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காய் பாதி வெந்துருச்சு. இந்த நேரம் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதல்ல கம்மியாக போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு கூட பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். அதிகமாக போட்டால் நம்ம சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது,